தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடி தாக்குதல். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல். பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதியில் இயங்கி வரும் தீவிரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது. தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடி தாக்குதல் தற்போது முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்ததாக தகவல். தீவிரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே அளிக்கப்பட்டதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தகவல். தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடி தாக்குதல். தீவிரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே அளிக்கப்பட்டதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வை பிரதமர் மோடி கண்காணித்துள்ளதாகவும் தகவல். தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் எதிரொலி. ஜம்மு ஸ்ரீநகர் செல்லும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியதால் ஜம்மு ஸ்ரீநகர் செல்லும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல். பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதியில் இயங்கி வரும் தீவிரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்ததாக தகவல். தீவிரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தகவல் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தகவல் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வை பிரதமர் மோடி கண்காணித்ததாகவும் தகவல். தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடி தாக்குதல். ஜம்மு ஸ்ரீநகர் செல்லும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல். பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதியில் இயங்கி வரும் தீவிரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல்.